எதனால இந்த பார்கோட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லையோ ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லையோ ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இங்கே பார்கோட் கேட்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்கோட் இருந்தால் தான் இந்த பில்லிங் சிஸ்டம் அப்படின்றது வேகமாக வேலை செய்யும். ஒரு சின்ன மளிகை கடையில் போனோம் அப்படின்னா அவர் வந்து பேனாவை காதில் சொல்லிட்டு இருப்பார், எடுத்து டக்குன்னு ஒரு 10 ப்ராடக்ட்டை ஒரு சின்ன பில்லில் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுவே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், ஒரு பிக் பஜார் மாதிரியோ இல்லை வந்து டிமார்ட் மாதிரியான இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் லைனில் நிற்பாங்க. அப்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு எழுதுனா ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும், முடிஞ்சே போச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஒவ்வொரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுமே உங்கள் ப்ராடக்ட்டில் பார்கோடு இருக்கா அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கோ இல்லை ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கோ கொடுக்கணுன்னா கட்டாயமாக உங்களுக்கு பார்கோட் தேவைப்படும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்றது, நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்கோட் அவங்களுமே கேட்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது காரணம் அப்படின்றது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு கடையிலையோ இல்லை உங்களோட குடவுன்லையோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ இன்னும் மீதம் இருக்குது, இது அத்தனையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குமே இந்த பார்கோட் அப்படின்றது கட்டாயம் தேவை. ஸோ இந்த காரணத்துக்காக ஒவ்வொரு மேனுஃபேக்சரருமே கட்டாயம் இந்த பார்கோட் பயன்படுத்துறது அத்தியாவசியம்.